வணக்கம். நம்ம கற்பக சுவாசாலய அம்பாள் நாளுக்கு நாள் ரொம்ப பிரசித்தியாகிட்டுருக்கா. இப்போ வர பேஷண்ட்ஸ்லாம் சாதாரணமாக வரதே கிடையாது. வரும்போது அம்பாளுக்கு புடவை வாங்கிட்டு வராங்க, நிறைய பூ வாங்கிட்டு வராங்க, அதுமாதிரி சிவனுக்கு வில்வம் வாங்கிட்டு வராங்க. ரொம்ப பக்தியோட அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வராங்க, ஆஸ்மாவுக்கு தான் வராங்க. ஆனால் ஒரு ஆத்ம விசாரணை மாதிரி ஆகிடுறது. இங்கே வந்தால் அவள் ரொம்ப பக்திபூர்வமாக பேசிட்டு, எப்படி இந்த இடம், இந்த வைப்ரேஷன்ஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது, இங்கே உள்ளே வந்தோடனே ஒரு பக்தி பெருக்கு எப்படி ஏற்படுறது அப்படிலாம் விலாவாரியாக சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவருடைய புலமைக்கும் அவங்களுடைய தமிழ் வளமைக்கும் அவங்களுடைய கவித்துவத்துக்கும் ஏற்ற மாதிரி சில பேர் ரொம்ப கவித்துவமாக சொல்கிறாங்க, சில பேர் ரொம்ப பாமரத்தனமாக சொல்கிறாங்க. ஆனால் எப்படி சொன்னால் என்ன, அடிநாதம் என்னென்னா பக்திபூர்வமாக சொல்கிறாங்க. உள்ளே வந்தோடனே ஏதோ ஒரு ஓவர்வெல்மிங் ஒரு உணர்வு அவங்கள ஆக்கிரமிக்கிறது. அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறது, சந்தோஷத்தை கொடுக்கறது, நிம்மதியை கொடுக்கறது, வியாதி குணமாயிடும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒரு ஃப்ரைடே. இன்றைக்கி ஈவினிங் காரடையான் நோம்புன்னு சொல்கிறாங்க. மணமான பெண்கள் தன்னுடைய கணவனுடைய வாழ்க்கை வளம் பெறவும் அவங்களுடைய ஆயுள் நீடிக்கவும் பண்ணுற ஒரு பூஜை அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க காரடையான் நோம்பை. இன்றைக்கி கார்த்தால வெள்ளிக்கிழமை கபாலீஸ்வரர் கோயில் போன போது கற்பகாம்பாளுக்கு இந்த அழகான மஞ்சள் கொத்து அம்பாளுக்கு போட்டிருந்தா அந்த குருமூர்த்தி குருக்கள் அதை அப்படியே எடுத்து கையில் கொடுத்து நீங்கள் உங்கள் அம்பாளுக்கு போடுங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுமாரி அழகான ஒரு நிலமாலை, அப்புறம் புதுசாக ஒரு சாமந்தி மாலை இப்படி சேர்ந்துட்டே இருக்குது. ஈஸ்வரனுக்கு கபாலீஸ்வரருக்கு போட்ட வில்வம். நம்ம அம்பாள் மேலே ஒரு பாட்டும் சிவன் மேலே ஒரு பாட்டையும் பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கி இது நிறைய வாட்டி உங்கள்கிட்ட பகிர்ந்த பாட்டு தான், பட் வெள்ளிக்கிழமை ஒரு பிரார்த்தனை மாதிரி இதை பண்ணுவோம், உலக க்ஷேமத்துக்காக பண்ணுவோம். இதை கற்பனைக்கு வளம் சேர்க்கும் கற்பகாம்பாள் தாயே, பொற்பாதம் தனை வணங்கி போற்றி நின்றேன் செய். காற்றாற்று வெள்ளமாய் பெருகி வரும் பக்தி நிலை, மாற்றமும் இல்லாமல் மறுகவும் செய்யாமல் ஏற்றமுடன் உன்னையை போற்றுகின்றேன் தினமே. வெள்ளிக்கிழமை காலை விடிந்து விட்டால் போதும், அள்ளி உந்தன் அழகை அருகில் நின்று ரசித்தாரே. பிள்ளை எந்தன் மனம் பித்தாகி சத்தான எண்ணத்தில் உள்ளமே ஒக வெள்ளமாய் திளைக்க, என்னை கொள்ளை கொண்ட கற்பகமே உன்னை போற்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஏழை எனக்குத்தான் எத்தனை செல்வம் தந்தாய், கேடில் கல்வி மாந்ததம் இன்னல் நீக்கும் மருத்துவம் அழைதன் பிணி நீக்கும் மகத்துவம், மேடையில் தோன்றில் சோடையும் போகா சொல்லாற்றல், நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல பிள்ளை, தெய்வீகம் அனைத்தும் அளித்து என்னை செல்லப்பிள்ளையாய் சீராட்டும் தாயே. உன்னை நினைக்கையில் கண்ணீர் திரை கனப்பொழுதில் விழும் தன்மை, நீ கொடுக்கும் அன்பு அருள் பக்தி நிலை எனக் கண்டேன். தாயே, பராசக்தியே, பரம்பொருளே, சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.